வீரா ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. அவளை அழிக்கிறதுக்கு நீ இன்னும் வைராக்கியமா இருக்க. உன் கோவத்தை இப்படிலாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் கொதிச்சடங்கின பால் மாதிரி உன் கோவம் நீர்த்து போயிடும். உன் கோவம் மொத்தத்தையும் மனசுக்குள்ள பூட்டி வை. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவளை மொத்தமா பழி வாங்கணும். அவள் அந்த குடும்பத்திலிருந்து பிரிச்சா மட்டும் பத்தாது ராணி. எனக்கு தெரியும் அது. அந்த குடும்பத்துல என்ன பேரோடையும் மதிப்போடையும் இருக்காலும் அந்த இடத்துல நான் இருப்பேன். ராணி ராணின்னு மொத்த குடும்பமே என்ன கொண்டாடணும். நான் சொல்ற வார்த்தைக்கு எல்லாருமே கட்டுப்படுவாங்க. அந்த குடும்பமே வீராவுக்கு எதிராக திரும்பணும். அவளை கொல்றதும் அடிக்கிறதும் பெருசு கிடையாது. அந்த குடும்பத்தை தானே அவ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதே குடும்பத்துல இருந்து நான் அவளை பிரிக்கிறேன். அவளை மட்டும் இல்ல, மாறனையும் அவளையும் அந்த வீட்டை விட்டு நான் துரத்துறேன். சூப்பர் சூப்பர் ராணி, இப்படிதான் இருக்கு. அதான் அவளுக்கு ஒரு நல்ல வலையை விரிச்சு வச்சிருக்கியே. அந்த மலர் மூலமாவே அந்த மாறனையும் வீராவையும் பிரிச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீரா மேல பாசமா இருக்கிறவங்க எல்லாரையும் உன் பக்கம் திருப்பு. அதுக்கப்புறம் நீ அவளை வீட்டை விட்டு துரத்த வேண்டாம், அவங்களே அவளை துரத்துவாங்க. உன் கோபம் கனலா எரியட்டும், எரிமலையா வெடிக்கட்டும். அந்த மேட்ல வந்து நில்ல. நெக்ஸ்ட் என்ன? இப்படி உட்காரு. உட்காரணுமா? ஆமா, உனக்கு எப்படி இந்த எக்ஸசைஸ் எல்லாம்? ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க ரவுடி. ஆஹா, என்ன மாதிரியே பண்ணு. ரவுடி, என்ன? எக்ஸசைஸ் பண்றதுக்கான மூடே இல்லையே. ஏன்? டீ-ஷர்ட் கழட்டு முதல்ல. ஓ, கூச்சமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது, நீ முதல்ல கழட்டு. சரி, வர வர நீ ரொம்ப கவனிக்கிறேன்னு தெரியுது. கழட்டுன்னு சொல்றேல்ல. இரு, கழட்டுறேன் கழட்டுறேன். இப்போ பண்ணு. மசில்ஸ் எல்லாம் நல்லா தான் வச்சிருக்க. நான் சொல்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணா இதெல்லாம் கல்லு மாதிரி ஆடும். ஓகே. அது நான் சொல்ற மாதிரி ஒழுங்கா செய்யணும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, எக்ஸசைஸ் பண்றோம். நீங்களும் வேணா வாங்க பண்ணலாம். பாப்பா, அவங்களுக்கு அந்த மேட்டை கொடு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ண வந்த மாதிரி இருக்கா? எழுந்துடா ஃபர்ஸ்ட். இப்போ எலிக்குட்டி எதுக்கு ஹெலிகாப்டர்ல இருக்கு? என்ன? போ, முதல்ல போய் அந்த டீ-ஷர்ட் போடு. ஏன் வீரா, டீ-ஷர்ட் இல்லாம தானே எக்ஸசைஸ் பண்ணணும். அப்பதானே நல்லா வேர்க்கும். சன்லைட் எல்லாம் படும் இருக்குது. அதானே கரெக்ட். அதுல தானே விட்டமின் டி இருக்கு. இங்க பாரு கனி, உனக்கு எதுவும் தெரியாது, நீ அமைதியா இருக்கணும், சரியா? டீ-ஷர்ட் எடுத்து போடுறா. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? அது என்ன சொல்ல, லேடிஸ் இருக்கிற வீட்ல இந்த மாதிரி அரைகுறையெல்லாம் சுத்த கூடாது. என்ன ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு டீ-ஷர்ட் ஃபர்ஸ்ட் போடு போடு. யார் இவ? லேடிஸா? சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன அநியாயம் பண்றா இவ? வீரா, ரொம்ப பழசா இருக்கு. ஏன் பொம்பளைங்க முன்னாடி ஆம்பளைங்க டீ-ஷர்ட்ல இருந்தா என்ன? டிவில வரவங்கல்ல முக்காவாசி ஆம்பளைங்க டீ-ஷர்ட்டும் ஷார்ட்ஸும் தான் போட்டு வராங்க. அதெல்லாம் உனக்கு பிரச்சனையே தெரியலையா? நீ முதல்ல ஒண்ணு உதைக்கணும். நான் உனக்கு சப்போர்ட் போடு. ஏய், ஃபர்ஸ்ட் டீ-ஷர்ட் போடு. ஏன்டா சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கற? ஃபர்ஸ்ட் டீ-ஷர்ட் போடுறா. போடுறேன்.
சும்மா கிடந்து கத்தாத. அக்கா போடுறோம். அமீர் சார வர சொல்லிட்டேன். ஒரு 1/2 hourல வந்துடுவாரு. ஓகே மலரு, நீ போல. ஓ சார், ம். உங்க பைசப் செமையா இருக்கு. நம்மளா சொல்றா? நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவீங்க போலயே. ஆர்ம்ஸ் எல்லாம் செமையா இருக்கு. மாடல் மாதிரி இருக்கீங்க. கரெக்டான இடத்துல சொல்றான். இவனை பார்த்தா மாடல் மாதிரியா இருக்குது. உன் கண்ணுல ஏதோ பிரச்சனை மலரு. ஃபர்ஸ்ட் போய் உன் கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடு. மாடலா மாடல்? அக்கா, இவளும் சொல்ல மாட்டா, சொல்றவங்க விட மாட்டான். உனக்கு இவன் மாடல் மாதிரியா இருக்கா? என்னக்கா Bread jam அப்படியா ready. இருக்காரு? இது யாருக்குனா? எனக்கு தான் வீரா. பிரெட். வீட்ல உனக்கு பாசி பயிர அடை பண்ணிருக்காங்க, உனக்கு பிரெட் அண்ட் ஜாம் கேக்குது. உடம்புக்கு நல்லதெல்லாம் உங்க குடும்பத்துக்கே செட் ஆகாது போல. நீங்கெல்லாம் எப்பதான் திறந்து போறீங்களோ. என்னாச்சு இவளுக்கு? ஏ ரவுடி, இது பன் பட்டர் ஜாம் தானே? நான் சாப்பிடக்கூடாதா? வாய் பேச்சுதான். வீராக்கா, பாசி பயிர அடைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா. நான் 2 சாப்பிட்டுக்கவா? சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ போய் சாப்பிடுமா. நீ எங்க வேணாலும் உட்கார்ந்து சாப்பிடு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா இங்க மட்டும் இருக்காத. போமா போமா போ போ. கொனி மரியாதை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வா. நீ போ மலரு, சீக்கிரமா. வர இல்ல இல்ல, போங்க போங்க.